Dear students, welcome to our channel. Today we are going to see CBSE Max Class 10 Chapter 2 Polynomials. Exercise 2.2 question number 2. அதுல subdivision 4, 5 and 6 இதுதான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டென்ட் தான். ஆல்ரெடி 1, 2, 3 லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கிறோம். அதே ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்மை நம்ம எழுத போறோம். அதாவது ஜெனரல் ஃபார்ம். This is P of x equal to x square minus sum of zeros. கொடுத்திருக்கிற 2 zeros ஒன்னு ஆல்பா இன்னொன்னு பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபார்முலா வரும். into x plus product of zeros. Now let alpha equal to 1 and also beta equal to 1. So நமக்கு என்ன வேணும் பாருங்க. இதோட சம் இதோட ப்ராடக்ட். சிங்கிள் லைன்ல நம்மால ஆன்சர் எழுத முடியும். Therefore this P of x equal to x square minus sum of roots 1 plus 1 2 னு வரப்போது 2 into x plus product of roots 1 into 1 1 னு வரப்போது. So இவ்வளவுதான் அந்த fourth subdivisionக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் fifth subdivisionக்கான ஆன்சர். இதே மாதிரி let alpha equal to 1 by 4 beta equal to minus 1 by 4 கொடுத்திருக்காங்க. இதே ஃபார்முலா தான். So first sum of zeros find out பண்ணுவோம். அதாவது alpha plus beta. This is equal to 1 by 4 minus 1 by 4. Immediately answer goes to 0. Next product of 0. That is alpha into beta. 1 by 4 into minus 1 by 4. This is equal to minus 1 by 16 வருது. So இதை கொண்டு போயிட்டு இதில் அப்ளை பண்ணுங்க. Therefore this P of x equal to x square minus 0 into x plus product of zeros. பட் இங்க minus 1 by 16 இருக்கு. minus 1 by 16. இப்படியே கூட விட்டுடலாம். இல்ல ஒன் மோர் ஸ்டெப். இதை ஜீரோக்கு ஈக்குவலைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதாவது x ஸ்கொயர் minus 1 by 16 equal to 0. இந்த 16 ரிமூவ் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் 16 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 16 x ஸ்கொயர் minus 1 equal to 0 கிடைக்கும். சோ அது மாதிரியும் கொண்டு வந்து எழுதலாம். Therefore the polynomial P of x equal to 16 x square minus 1. இது மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth subdivision. இதையும் நம்ம சிம்பிளா ஆன்சர் எழுதலாம். என்ன ரீசன்னா ஆல்பா 4 னு கொடுத்திருக்காங்க, பீட்டா 1 னு கொடுத்திருக்காங்க. Therefore the required polynomial which is equal to x square minus sum of zeros 4 plus 1 5 னு வந்துரும். அப்போ 5x plus product of zeros அப்படிங்கிறது 4 into 1 4 னு வந்துரும். சோ இதுதான் அந்த sixth subdivisionக்கான ஆன்சர். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.